ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான இந்த பலகாரம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் அரிசி மாவு, முட்டை, தேங்காய் பால், சீனி, நெய். தேங்காய் பால் வந்து ஒரு ஃபுல் தேங்காயை ஃபஸ்ட்டு பால் எடுத்தது தான் நான் சேர்த்துருக்கேன். ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இந்த முட்டை கூட நம்ம அரை கப்புக்கும் கம்மியாக நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிற போகிறோம். இந்த சர்க்கரை நீங்கள் இப்படியும் சேர்க்கலாம், இல்லை மிக்சியில் பவுட்ரு பண்ணி அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். நான் டேரெக்டாக இப்படியே சேர்த்துட்டேன். இது நல்லா சீனி கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா நுரைச்சி சீனியெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ இது கூட நம்ம அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறோம். அரிசி மாவை ஆட் பண்ணி நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மாவை பிணைஞ்சதுக்கப்புறம் இது கூட இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது கூட நான் 4-5 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா உருகுனதுக்கப்புறம் இந்த மாவு கூட சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்த்தோன்னே மாவு பொரியணும். அப்போ தான் நம்ம நெய் வந்து நல்லா அந்த மாவு கூட அப்சர்வ் ஆகும். இது ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் ஒரு கரண்டி வச்சு கிளறிக்கோங்க. இந்த மாவு ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். இது கெட்டி தேங்காய் பால், ஃபஸ்ட்டு எடுத்தது, தண்ணி ஆட் பண்ணாதது. இந்த மாதிரி நீங்களும் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா நீங்கள் வந்து உருட்டி பிணைக்கணும். இதை அப்படியே ஒரு 1/2 hour ஊற விட்டுருங்க. அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் இதை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த சுருள் பணியாரம் செய்கிறதுக்கு ஏற்றாப்புல ஈஸியாக இருக்கும். நான் ஃபுல்லாக ஃபஸ்ட்டே நான் உருட்டி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி முடிச்சுட்டு கையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம வந்து இந்த சுருள் பணியாரத்தை வந்து செய்ய போகிறோம். இது கையிலே செஞ்சிடலாம். நான் எப்படி செய்கிறேங்கிறது நல்லா பாருங்கள். ஒரு சின்ன பால் எடுத்து அதை நான் குட்டியாக தட்டிக்கிறேன். கையாலேயே ரவுண்டாக இதை வந்து நான் தட்டிக்கிறேன். நீங்கள் வந்து இப்படி பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி கல்லெல்லாம் போட்டு தேய்க்கக்கூடாது. அப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த சுருள் பணியாரம் வந்து ஈஸியாக சுத்த வராது. இப்படி கையில் நீங்கள் தட்டினாலே போதுமானது. ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்தடுத்து பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இப்படி ஒரு சைடு உள்ளே மடக்கி விட்டுட்டு விரலை வச்சு இன்னொரு விரலை வச்சு அந்த மாவை எடுத்து இப்படி உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், இந்த சுருள் பணியாரம் ரெடி. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ரோல் பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் சூடாகவே இருக்கணும். அப்போ தான் இது வந்து நல்லா பொரிஞ்சு வரும். ரொம்ப லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிச்சிரும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் பொறுமையாக தான் அதை வந்து வறுத்தெடுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலாப்பில் டக்குன்னு தீஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்தெடுங்க. இந்த பலகாரம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.